இப்படி கடைசி வரைக்கும் வராமலே போயிடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ எனக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பயப்படாத கயல், அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. நீ வேணா பாரு, சீக்கிரமே எழில் உன்னை தேடி வரதான் போறாரு. உன் குடும்பத்துக்கு நீ கொடுத்த இம்பார்ட்டன்ட்ட அவருக்கு கொடுக்கலன்னு சொன்னல. ஒருவேளை அந்த முக்கியத்துவம் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கூட அவரு வராம இருந்திருக்கலாம்ல. மத்தபடி அவரு நீ நினைக்கிற மாதிரி அவருக்கு எதுவும் ஆயிருக்காது கயல். நீ சொல்றத வச்சு பாக்கும்போது எழில் உன் மேல உயிரியா வச்சிருக்காரு. உனக்காக எந்த சூழ்நிலையிலையும் எதையும் செய்யணும்னு நினைச்ச மனுஷன் ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்க மாட்டாரு. உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற காதல் உங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கும். அவரோட கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பா உன்கிட்ட வந்துருவாருடி. அப்படி வரலன்னு வச்சுக்கோயேன், நானே அவரை தேடி கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துவேன். போதுமா? கயல், நீ என்ன நம்புறேன்னு சொன்னல, அந்த நம்பிக்கைய நான் பொய்யாக்க மாட்டேன் கயல். நீ தைரியமா இரு, அழாத. சரி இரு, நான் இப்ப வரேன். சக்தி கயல் கிட்ட பேசினியாமா? இன்னும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காளா? ஆமாமா, நான் பேசினேன். ஆனா இன்னும் எழில பத்தி யோசிச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. என் பொண்ணோட மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. மாப்பிள்ளை மேல வந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா. நாங்கெல்லாம் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலயோ சூழ்நிலையிலயோ அவளை கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனா மாப்பிள்ளை அப்படி இல்லம்மா. எந்த சூழ்நிலையிலயும் அவளை கஷ்டப்படுத்தினதும் இல்ல, மனச நோகடிக்கிற மாதிரி நடந்துகிட்டதும் இல்ல. அந்த அளவுக்கு கையில கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாடி இல்லன்னு நினைக்கும் போது அது அவளால ஏத்துக்க முடியலம்மா. அவளோட வேதனை எனக்கு புரியுது. எல்லாம் அவ விதியான்னு தெரியல. இந்த குடும்பத்துல பிறந்து படாத அவஸ்தையெல்லாம் பட்டு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவ தலையில எழுதி இருக்கு போல. என் பொண்ணு கஷ்டத்துல இருக்கும்போது அவளை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு கூட தெரியாம தவிச்சு போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு நிலைமை உலகத்துல எந்த தாய்க்கும் வரவே கூடாதுமா. மா, ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ நார்மல் ஆயிடுவா. அதான் நான் இருக்கேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். கயல் காலையில இருந்து சாப்பிடல, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். சக்தி, இந்தம்மா. ஆமா, நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா. அக்கா, அம்மாக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கொடுங்க, அவங்க சாப்பிட்டோம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் கொடு. போம்மா. கயல், சாப்பிடுவா. இல்ல, எனக்கு பசிக்கல, வேண்டாம். ஏய், பசிக்கலையா? காலையில இருந்து நீ என் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க. நீ எதுவுமே சாப்பிடவே இல்லடி. ஏன் இப்படி உடம்ப போட்டு கெடுத்துக்கிற? நீ முதல்ல சாப்பிடு. வேணாம் சக்தி, நான் இப்ப சாப்பிடுற மனநிலைமையில இல்ல, எனக்கு பசிக்கல. என்ன கயல் நீ இப்படி? நம்ம சாப்பிடாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னா நம்ம சாப்பிடாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அப்படி நடக்க போறதே இல்லையே. கயல், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோயேன். நீ மனசளவுலயும் சரி உடம்பளவுலயும் சரி தெம்பா இருந்தா மட்டும்தான் நடந்த பிரச்சனையும் நடக்கிற பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். உடம்புல தெம்பு இல்லைன்னா மனசளவுலயும் நீ வீக்கான மாதிரி ஆயிடுவ. உனக்கான தெம்பையும் தைரியத்தையும் நீ தக்க வச்சுக்கணும். அதுதான் இப்போதைக்கு முக்கியம். கயல், இங்க பாரு, நான் சொன்னா நீ கேப்பல்ல, சாப்பிடு. இல்ல சக்தி, ப்ளீஸ் சக்தி,
எனக்கு பசிக்கல. நீ ரொம்ப ஓவரா அடம்பிடிக்கிற. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டேன். இரு, நானே ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாம். ஏய் ஆகாட்டு. கயல். இல்ல, ஏய் வேண்டாம் ஆகாட்டு. சக்தி.